ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோவிலில் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் கட்டுவதற்கு சர்வே எண் 302/1 ஆவுடையார் கோவில் வட்டம் என்ற இடத்தில் அரசு புஞ்சை தரிசு நிலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு 1/8/2019 நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் 27/1/2025 தேதியிட்ட அரசாணை நிலை எண் 43 படி 2,59,83,000 ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. புதிய கட்டிடம் கட்டும் பணி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியக் கழகத்தால் வருகின்ற மே மாதம் தொடங்கப்பட்டு பிப்ரவரி 2026க்குள் கட்டி முடிக்கப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, 1949ஆம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் இயங்கி வரக்கூடிய அறந்தாங்கி காவல் நிலையத்தில் தற்போது ஒரு காவல் ஆய்வாளர், 4 உதவி ஆய்வாளர்கள், 7 தலைமை காவலர்கள், 12 முதல்நிலை காவலர்கள், 39 இரண்டாம் நிலை காவலர்கள் என மொத்தம் 63 காவல் ஆளுநர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அறந்தாங்கி உட்கோட்டத்தில் அறந்தாங்கி காவல் நிலையம், நாகுடி காவல் நிலையம், ஆவுடையார் கோவில் காவல் நிலையம், கரூர் காவல் நிலையம் மற்றும் ஏம்பல் காவல் நிலையம் ஆகிய 5 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களும், அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் அறந்தாங்கி போக்குவரத்து காவல் நிலையமும் செயல்பட்டு வருவதாலும் கடந்த சில ஆண்டுகளில் பதிவான வழக்குகளை எண்ணிக்கை வைத்து பார்த்தால் அறந்தாங்கி காவல் நிலையத்தை 2ஆக பிரித்து அறந்தாங்கியில் கூடுதலாக மற்றொரு புதிய காவல் நிலையம் அமைக்க அவசியம் எழவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஆவுடையார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலையம் 1981ஆம் ஆண்டு கட்டப்பட்டு சொந்த கட்டிடத்தில் இயங்கி வந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டில் இக்கட்டிடத்தினுடைய மேல்தளம் பழுதடைந்த காரணத்தால் அரசுக்கு சொந்தமான சேவை மைய கட்டிடத்திலிருந்து அந்த காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே பாடைந்திருக்கக்கூடிய கரூர் காவல் நிலையத்தை இடித்துவிட்டு புதிய காவல் நிலைய கட்டிடம் கட்டித்தருமாறு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஏற்கனவே இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் இப்பொழுது இந்த வகையில் வைத்திருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலைய இடத்தினை ஆய்வு செய்து அங்கு புதிய காவல் நிலையம் கட்டுவதற்குரிய சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் தோராய திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணிகள் தமிழ்நாடு காவலர் வீட்டுவசதி கழகத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. எனவே காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் மூலம் கரூர் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கான கருத்துரு பெறப்பட்ட பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். நம்முடைய சபாநாயகர் அவர்கள் காவல்துறை குறித்து சில கேள்விகள் இங்கே எழுப்பப்பட்ட போது அவர் கை உயர்த்தியவர்கள் எல்லாம் கவனிக்காமல் அடுத்த கேள்விக்கு போய்விட்டார். நான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய அனுமதி பெற்று ஒரு விளக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலர் காவல் நிலையம் வேண்டியும் தீயணைப்பு நிலையம் வேண்டியும் கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். நேரில் பார்க்க போதும் எடுத்து வைக்கிறார்கள், கடிதம் மூலமாக எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இங்கே அது குறித்து பேச வேண்டும் என்று கையும் தூக்கி உயர்த்தி காட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்று 2021 தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன. 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த 23 நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த அவையிலே தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன்.